வணக்கம் டு விக்ரமா கதை. இன்னைக்கு டே 5. இன்னைக்கு டேவை ரொம்ப சீக்கிரமா எழுந்தேன். ஆனா இன்னைக்கு லேட்டா ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டா இருந்தனால இன்னைக்கு தூங்கிட்டேன். நான் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்றேன். நீ ஊபர் டிரைவ் பண்றேன். கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப்ல இருந்ததுனால அப்படி இப்படி நான் வேற விதமா கூட யோசிப்பேன் எப்பவுமே அதிகமா. அதை பத்தி நீ யோசிச்சதுனால அது டைமே போயிடுச்சு. இன்னைக்கான வேலையை நம்ம இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஒரு விஷயம் ஒண்ணுதுன்னு இருந்தா அது உங்ககிட்ட கண்டிப்பா வரும். என்கிட்ட ஒரு ஆர்டர் ரொம்ப நேரமா போயிட்டு சுத்திட்டே இருந்துச்சு. அது உன்னதுதான் சொல்ற மாதிரி உனக்கு விழுந்துச்சு பாருங்க. ஆர்டரே முடிச்சு உட்காந்துருப்பாங்க இடத்துல. இல்லையா இந்த ஆர்டர் என்னதான் கொடுத்துருக்கானுங்க. டே ஆப்பிள் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லடா. இங்க பாடுறா ஒரு சார்ஜர்லாம் இப்போ ஒரு பார்சலா விடுற அளவு ஆயிடுச்சு. இப்போ உங்களால ஒரு சீட்டை கொடுத்துருந்தீங்கன்னா அதை எதை எடுத்து போட்டிருப்பாங்கடா. நீங்க அந்த காலத்துல லைட்னிங் கேபிள் கொடுத்தனால நீங்க லைட்னிங் கேபிளுக்காக இங்க இருந்து 20 கிலோமீட்டர் போதுறேன் இந்த ஒயரு. எனக்கு மணி அப்படி நடக்குது. வாரத்துல 7 நாளுமே கேவலமா இருக்குது. எனக்கு 3 நாள் மனசு சரி இருக்க மாட்டேங்குது, 3 நாள் வாழ்க்கை சரி இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் அழகான பார்த்தா அந்த ஒரு நாளுமே தூங்கிறேன் நான் பாட்டு. சி வந்ததும் லேட்டு, வீட்டுக்கு போறதும் சீக்கிரம். ஏன் நேரம் என்ன சுத்துது இப்படி. வாங்க எனக்கு கணக்கு பார்ப்போம் என்ன பண்றது. வெறும் 740 ரூபா ஓட்டிட்டு 200 ரூபா பெட்ரோலு, 50 ரூபா பப்ஸ் வேற. இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா அவன் ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கும். நம்மளாம் என்னைக்கு அந்த மாதிரி மாறுவோம் மாத்துவோம். இந்த வேலை செஞ்சுதான் நம்ம அந்த வேலை பண்ண முடியும். புரியுதா?